இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 4 டு விஏஓ இந்த தேர்வுக்கு தான் நம்ம எப்படி தயாராகிறது சரிங்களா அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த தேர்வுக்கு வந்து என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும், நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத முழுமையாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கேன் சரிங்களா. இதற்கு இருந்தாலும் நான் ஏன் வந்து இந்த 4 எக்ஸாமினேஷன் எடுத்தேன், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 4 EO, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் குரூப் 2A இந்த தேர்வை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த 4 எக்ஸாமினேஷனுக்கான அந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஒன்று போல இருக்கும், அந்த கொஷின் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்று போல இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ குரூப் 4 இருக்குது அப்படின்னா வந்து குரூப் 4 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு குரூப் 2A இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சரிங்களா. விஓ மட்டும்தான் சின்ன மோடிஃபிகேஷன். அதாவது என்னன்னா இதில் மட்டும்தான் என்னன்னா விஓ சம்பந்தமாக 25 கொஷின் 25 மார்க்குக்கான 25 கேள்விகள் வித்தியாசப்படுது. மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த 25 கேள்விகளுக்கான அந்த பாடத்திட்டம் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கான கொஷின் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா. இப்போ கொஷின் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 4 to 2A இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இதுதான் சரிங்களா. இந்த இருக்குது இல்லையா, இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஷின், மென்டல் அபிலிட்டிலேருந்து 25 கொஷின் சரியா. ஆனால் விஓவில் மட்டும்தான் வித்தியாசப்படுது சரிங்களா. விஓவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வித்தியாசப்படுது. விஓவில் மட்டும் என்ன வித்தியாசப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து 25 கேள்வி இது மட்டும் 25 கொஷின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க சரியா. அதே மாதிரி அங்கே 100 தமிழ் இருக்குன்னு, ஆனால் இங்கே வந்து 80 கொஷின் தான் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் 80 கொஷின் தான் இருக்கும். ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் அதே 75 கொஷின், எந்த விதமான மாற்றம் கிடையாது. மென்டல் அபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் இதோட சேர்ந்து வந்துடும் சரியா. ஜென்ரல் தமிழோட சேர்ந்து 20 கொஷின் வந்துடும். அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து என்னன்னா 1.5 மார்க், மொத்தம் வந்து 300 மார்க் சரியா. 200 கேள்வி இருக்கும். 200 கேள்வியில் ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து 1.5 மார்க், டோட்டல் 300 மார்க். இந்த பேட்டர்ன் மாறுறதுனாலலாம் மாறாது. விஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 25 கொஷின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனாலாம் மாறாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 கொஷின் ஆப்டிடியூட்ல குறைச்சிட்டு லாங்குவேஜ் 20 கொஷினை குறைச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத 25 இது கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது வந்து குரூப் 4க்கும் விஓவுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் சரிங்களா. அதனால வந்து இதில் வந்து இந்த கேள்விகள் இந்த கேள்விகளுடைய தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும் சரியா. அதே மாதிரி வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் சொல்லக்கூடிய குரூப் 2A இந்த ரெண்டுக்குமான கொஷின் அப்படிங்கிறது இந்த குரூப் 4 விஓ காட்டிலும் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் வந்து விஓவுக்கும் குரூப் 4க்கும் ஒரு தரத்தில் இருக்கும், குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் ஒரு தரத்தில் இருக்கும். ஏன்னா விஓ குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th, குரூப் 2க்கும் குரூப் 2Aக்குமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா வந்து டிகிரி. ஸோ அதனால அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கும். மற்றபடி அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது சேம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்களை நான் இன்னும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஃபீல்டுக்குள்ள வரக்கூடிய எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். அதுக்காண்டி நான் அந்த விஷயம் சொல்ல வர்றேன் சார். பார்த்தீங்க அப்படின்னா வந்து வள்ளுவர் வந்து ஒரு குறள் சொல்லுவார். என்ன அப்படின்னா வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இந்த குறள் வந்து இந்த போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய நமக்கு கட்டாயம் வந்து பொருந்தும். அதாவது குறிப்பாக டிஎன்பிசிக்கு சரியா. என்ன அப்படின்னா வந்து நாம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நமக்கு மொதல் எக்ஸாமினேஷனில் வந்திருக்காது, இல்லை ஒரு கொஷின் 2 கொஷின் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிருப்போம், சாரி நமக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்காது. உடனே ஃபீல் பண்ணிடுவோம் என்னன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இந்த துறைக்கு வந்து நம்ம தகுதி இல்லாத ஆளு, நம்ம ஏன் இதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை முறை வேணாலும் யோசிங்க. ஒரு செயலை செய்ய துணிஞ்ச பிறகு வந்து நம்ம செய்த செயல் தவறு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே அதுவே வந்து அவமானம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்றும் இல்லை, நீங்க 6 மாசம் 1 வருஷம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. அந்த எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு 1 மார்க்ல தான் போயிருக்கும்.
ஆனா வந்து இந்த சொசைட்டி அதை பார்க்காது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, ஆமா இவன் 6 மாசம் 1 வருஷம் படிச்சான், என்னத்த பெரிய படிச்சு கிழிச்சான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதே ஒரு இது நீங்க 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு, அதாவது வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, இல்ல கஷ்டப்பட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சான், அதனால வேலைக்கு போயிட்டான், இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி நம்ம சர்வீஸ் வாங்கிட்டு தான் வெளியில போகணும், போஸ்டிங் வாங்கிட்டு தான் வெளியில போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. சரியா? வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐயோ நமக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கட்டாயம் வந்து நீங்க மாத்தாகணும். அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனாலே நமக்கு வந்து நம்ம வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன். இது இருந்தாலும் வந்து இதை தாண்டி சில பொதுவான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது என்ன அப்படின்னா வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ரூமர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூமரை கிளப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. சரியா? ஃபேஸ்புக்லயும் சரி, நம்ம நட்போட்டத்திலயும் சரி, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நோட்டிபிகேஷன் இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் தான் வரப்போகுது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிரும், பணம் கொடுத்து வந்து போஸ்டிங் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து முழுக்க வந்து நீங்க வந்து தவிர்த்துடுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா வந்து இப்போ அவங்க சொல்றாங்க 2 மாசம் நோட்டிபிகேஷன் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க, உடனே அந்த 2 மாசம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம இருக்க போறீங்களா? இல்ல இந்த எக்ஸாமுக்கு முழுக்க போட்டு போக போறீங்களா? கிடையாது. 2 மாசம் தள்ளி தான் போகுது, நீங்க ப்ரிப்பேர் பண்ண தான் போறீங்க. அப்பவும் போது அந்த விதமான செய்திகளை வந்து நீங்க காத்துக்குள்ள வாங்காதீங்க. அதுக்குள்ள வாங்கும் போதுன்னா நமக்குள்ளே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகி, சரி பாத்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், வேற எக்ஸாமினேஷனுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஆனா அது என்னன்னா டக்குன்னு அது முன்னாடி வரும்போது அந்த நீங்க என்ன எக்ஸாமினேஷன் அதுக்கும் ஒழுங்கா பண்ண முடியாம, இதுக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ண முடியாம நீங்க வந்து என்னன்னா ஒரு சங்கடத்துல இருப்பீங்க. ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்த்துருங்க முழுக்க. ரெண்டாவது வந்து இந்த பணம் கொடுத்து போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த பணம் கொடுத்து போறாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து முழுக்க வந்து போய் அதுல ஒரு சிறு துளி கூட உண்மை இல்லை. சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்து போகுது அப்படிங்கிறது வந்து சாத்தியமற்ற ஒன்று. சரியா? ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட எக்ஸாமினேஷன் பேப்பர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ரெக்கார்டட். அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸ் போனதுல இருந்து சர்வீஸ் கமிஷன்ல போய் எவாலுவேட் பண்றது வரைக்கும் வந்து என்னன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ ரெக்கார்டட். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பரை நமக்கு முன்னாடி யாருமே உடைக்க முடியாது, சரியா? ஓப்பன் பண்ண முடியாது. நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்த உடனே 20 பேர் சேர்ந்து ஒரு எக்ஸாம் ஹால் போடுவாங்க. அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நம்ம ஆஸ்பிரன்ஸ் தான் யாராவது 2 பேர் கையெழுத்து போட்டு அந்த பேப்பர் வந்து அந்த கொஸ்டின் செட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இடையில ஓஎம்ஆர் ஷீட்டை வேற ஷீட் மாத்திடுவாங்க அப்படி சொல்றாங்க. அது வந்து முழுக்க வந்து வாய்ப்பே கிடையாது. என்ன அப்படின்னா வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சு 2 ஹவர்ஸ்க்குள்ள யாரெல்லாம் வந்திருக்காங்க வரல அப்படிக்கூடிய விஷயத்த சர்வீஸ் கமிஷனுக்கு அந்தந்த சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். அதனால வந்து அந்த வராத ரிஜிஸ்டர் நம்பர்ல வந்து எந்த விதமான புதிய ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டையும் சேர்க்க முடியாது. இதை நீங்க வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். ஸோ அதனால இந்த எண்ணத்தை விட்டுருங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சமூக அழுத்தம், அதாவது வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும், எப்படியாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வெற்றி வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து பக்கத்துல என்னெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒரு பொது தளங்களுக்கு போக முடியாது, அப்படியே வந்து நம்மள ஒரு இதுக்கு ஆட்படுத்துவாங்க. அதனால என்னன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் தவிர்த்துருங்க அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு அந்த விசேஷங்களுக்கு போறதல்ல. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துருங்க. இவங்களை வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வந்து உங்ககிட்ட நம்ம எதுவும் பேச வேண்டாம். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க உள்வாங்காதீங்க. அந்த விஷயத்த நீங்க எப்போ உள்வாங்குறீங்களோ அப்பதான் அது வந்து நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். இதுவே வந்து என்னன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு எதிர்மறை செயல்பாட்டை வந்து உருவாக்கிறது. இதன் காரணமாகவே வந்து நம்ம எக்ஸாம்களில் போய் அந்த சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது வந்து என்னன்னா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படியாவது ப்ரிப்பேர் பண்ணணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதுல வந்து தேர்வு கூடத்துல போய் அந்த பதட்டத்திலே வந்து நீங்க போய் என்ன பண்ணீங்கன்னா உள்ள போனோன்னு அந்த எண்ணம் தான் வரும். அவெல்லாம் சொன்னா கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துல ஒரு பதட்டம் உருவாகி நமக்கு சரியா தெரிஞ்ச விடையை கூட தவறா அடிக்கிறதான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளால ஈஸியா சர்வீஸ் வாங்கிட்டு போகவே முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு போடுறேன். அது வந்து உங்களோட ஊக்கப்படுத்தும். அந்த வீடியோ வேற ஒரு பயன்பாட்டுக்காண்டி போடப்பட்டது, பட் இருந்தாலும் உங்களை ஊக்கப்படுத்தும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்துக்காக வந்து அந்த வீடியோவை இதோட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதை 2 நிமிஷம் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நான் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்த வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன்.
सर आपके लिए उस पार कार का इंतजाम किया है सर आइए सर चल चल I hate this country. तुम चलो तो हिंदुस्तान चले, तुम चलो तो हिंदुस्तान चले, तुम चलो तो हिंदुस्तान चले, तुम चलो तो हिंदुस्तान चले। लगा हाथ के सूरज सुबह निकाला करे, हथेलियों में भरे धूप और उछाल करे। ओ लगा हाथ के सूरज सुबह निकाला करे, हथेलियों में भरे धूप और उछाल करे। उफक पे पाँव रखो और चलो अकड़ के चलो, उफक पे पाँव रखो और चलो पकड़ के चलो, फलक पकड़ के उठो और हवा पकड़ के चलो, फलक पकड़ के उठो और हवा पकड़ के चलो। तुम चलो तो हिंदुस्तान चले, तुम चलो तो हिंदुस्तान चले, हिंदुस्तान चले। चलो எல்லாரும் அந்த 2 நிமிஷம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா உங்களை வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சரிங்களா? அந்த வீடியோ வந்து உங்களை வந்து கட்டாயம் ஒரு தாக்கத்துக்குள்ள உண்டாயிருக்கும். நீங்க எப்பெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு டீமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றீங்களோ அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான வீடியோக்கள், அதை விட்டுட்டு திருக்குறளில் இருக்கக்கூடிய ஊக்கமுடைமை அப்படிங்கக்கூடிய அதிகாரம், அப்புறம் இறையன்பு எழுதிய போர் தொழில் பழகு, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம படிச்சு அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆகிறோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து மோட்டிவேட் ஆயிரும். அதாவது ஒரு பூஸ்டப் மாதிரி. சரிங்களா? அது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பு தான். சரிங்களா? நம்ம கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு சோர்வு அப்படிங்கிறது வரதான் போகும். ஒரு எல்லாத்துக்கும் வரக்கூடிய இயல்பு தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல இதெல்லாம் நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு மோட்டிவேட்டடா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய இது. ஓகே, இப்போ அடுத்து வந்து நான் வந்து எப்படி வந்து நம்ம தேர்வுக்கு வந்து என்ன சொல்றது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஆல்ரெடி எழுதினவங்களும் இருப்பீங்க, ஃப்ரெஷர் இருப்பீங்க. நான் 2 பேருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்றேன். ஸோ அதனால அதை சொல்லிடுறேன். சரிங்களா? என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து கலெக்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். அதாவது வந்து நீங்க என்ன தேர்வு எழுத போறீங்களோ அந்த தேர்வுக்கான பழைய வினாத்தாக்களை சேருங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா வந்து நமக்கு அதுதான் மாடல். அந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து கேட்க போறாங்க. சரியா? என்ன விதமான தரத்துல இருக்கும், எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, என்னென்ன பாடத்துல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு சிந்தனை கிடைக்கிறதுக்காகவே அந்த பழைய கொஸ்டின் பேப்பரை பாருங்க. சரியா? ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அனலைஸ் த கொஸ்டின் பேப்பர். நீங்க கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் 20 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து தெரியாது, நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வரிகள்ல இருந்து கேட்டிருக்காங்களா, இல்ல பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கல இருந்து கேட்டிருக்காங்களா, அனலிட்டிக் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்களா, இல்ல ஃபேக்சுவலா கேட்டிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து தெரியும். நீங்க இந்த பழைய கொஸ்டின் பேப்பரை பார்க்க என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா பதிவாயிரும். இப்படி பதிவானதுக்கு அப்புறம் நம்ம எப்ப ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து அதை ரீரீடிங் பண்ணும். ஓ, இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்கான், அடுத்து வரக்கூடிய தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் ஆகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும். அது எப்போ வரும் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணாதான் வரும். சரிங்களா? இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. இது வரைக்கும் என்னன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே பழைய கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்றவங்க கிடையவே கிடையாது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அவங்களோட எண்ணிக்கை வந்து வெறும் 100ல் 10% இருக்கலாம். அதுக்கு மேல போவதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. ஸோ அதனால இந்த 2 விஷயத்திலேயே வந்து ரொம்ப தெளிவா இருங்க. பழைய கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கிறான், எந்தெந்த ஏரியாவில இருந்து கேட்டிருக்கிறான், சரியா அப்படிங்கிற விஷயத்த தெளிவா பார்த்துக்கோங்க. சரியா?
அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா சிலபஸ். சரியா, எனக்கு தெரிஞ்சு சிலபஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா, என்ன அப்படின்னா வந்து சிலபஸ் தான் நம்ம எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கொடுக்கும். சரியா, இப்போ என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சிலபஸே கையில் இல்லை, உங்ககிட்ட பொதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும், இன்னும் 6ல இருந்து 10 வரைக்கும் எல்லா புக்கையும் படி, 6ல இருந்து 10 வரைக்கும் 12 வரைக்கும் எல்லா புக்கையும் படி அப்படிம்பாங்க. ஆனால் எல்லா புக்கையும் நீங்கள் படிப்பீங்க, ஆனால் நிறையா படிப்பீங்க. நமக்கு எது சிலபஸில் இருக்கோ அது வரணும் கொஸ்டின் ஃபார்ம் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 9ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா உலக வரலாறு இருக்குது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சிலபஸில் உண்டா? டிஎன்பிசி சிலபஸில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே நம்ம படிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்து விரயமாகுது. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. சிலபஸை கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்படிங்கும்போது என்னன்னா நம்ம வந்து சரியான வழியில் சிலபஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம சரியான வழியில் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த சிலபஸை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது தெரியும், ஓ இந்த பாடம் எங்கே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சிலபஸை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இதெல்லாம் படிக்கல, இது சம்பந்தமான ஐடியாலாம் நமக்கு ஏற்கனவே இருக்கு. சிலபஸ்ல புதுசாக டாபிக் இருந்தா, ஓ நமக்கு சில டாபிக் பற்றி தெரியல, அப்புறம் அதை பத்தி நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாலாம் நமக்கு கிடைக்கும். அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னா, கட்டாயம் வந்து நீங்க சிலபஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிலபஸ் இல்லாம வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்காதுங்க. அது வந்து தவறான ஒரு வழிமுறை. அதனால சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க, அதன் மூலமாகவே வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சரியா, அடுத்து வந்து என்னன்னா புக் லிஸ்ட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா, என்ன அப்படின்னா வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இதை வந்து சிலபஸ்ல எழுதிக்கோங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஒவ்வொரு யூனிட்டு கீழே, ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ஹிஸ்ட்ரி கீழே, ஜாகிரபினா ஜாகிரபி கீழே என்னென்ன புக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சிலபஸ் கீழே நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு சிலபஸ் படி நீங்க படிக்கும்போது அதற்கேற்ற மாதிரி புத்தகங்களை வந்து நீங்க படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதனால வந்து காம்ப்ரிஹென்சிவா ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே வந்து கவர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, சரிங்களா, நீங்க எக்கனாமி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 11th and 12th மட்டும்தான் கொஞ்சம் கவர் ஆகும். அதாவது 11th வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் இருக்கும். அப்புறம் 12th லாஸ்ட் 2 சாப்டர் தான் இருக்கும். இது போக சிலபஸ்ல இல்லாத அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், கேபிட்டல் ஃபார்மேஷன், சரி இந்த மூலதன ஆக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புக்ல கிடையாது. ஸோ இதுக்கு அடிஷனலாக என்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல படிச்சு வச்சிட்டிங்கன்னா எக்கனாமி படிக்கும்போது அந்த விஷயத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஒரு டாப்பிக்குமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன புக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு அதை சிலபஸுக்கு ஒவ்வொரு யூனிட்டு கீழே நீங்கள் எழுதி வச்சிருங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். அடுத்து 3வது இருக்கு பாருங்க, அந்த 5வது நாள் கடைசி இருக்கு பாருங்க, சஜஷன் ஐடியா ஃப்ரம் சீனியர் பிளேயர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாரு. ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கும்போது நம்மள மாதிரி அவரும் வந்து ஒரு தொடக்க காலத்தில் இருந்திருப்பாரு. அதாவது எதை படிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது, எதை படிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது, என்ன புக்கு படிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது. அப்படிங்கும்போது வந்து கட்டாயம் நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அனுபவம் கிடைச்சிடும். சரிங்களா, அந்த அனுபவம் நமக்கும் கிடைக்கும். ஆனால் வந்து அது நம்மளாவே கற்று ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நம்ம என்னைக்கு எக்ஸாம் எழுதா அதுக்கே 6 மாதம் போயிடும். இந்த புக் படிக்கலாமா, அந்த புக் படிக்கலாமா அப்படிங்கக்கூடிய விஷயத்த. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் இப்படி படிக்கணும், அந்த சப்ஜெக்ட் இப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அது வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா வந்து ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, இல்லை வந்து ரொம்ப காலம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நூலிலையில் போனவங்க, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பாக சொல்லக்கூடியது என்னன்னா, எக்ஸாமில் கிளியர் பண்ணாதவங்க இருப்பாங்க, நல்லா படித்தோம் கிளியர் பண்ணாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அதிகமான ஐடியா கேளுங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணாங்க, சரியா, அவங்க தவறுகள் பண்ண போய் தான் அவங்களுக்கான போஸ்டிங் கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ அவங்க பண்ண தவறுகளை நம்ம தவிர்த்து அந்த தவறுகள் நமக்கும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க என்ன தவறு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டு அதை நம்ம நிவர்த்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு சஜஷன். சரிங்களா, ஸோ அதனால கேளுங்க, இதுதாங்க முக்கியம். இப்படிதான் நீங்க ஆரம்பிக்கணும். பட் நம்ம எல்லாம் ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா வந்து 10ஆம் பொதுவாக வந்து 6ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கை படி அப்படிங்கிற விஷயத்த படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு என்ன சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கோ அதே மட்டும் தான் திரும்ப திரும்ப படிக்கிறோம். சரிங்களா, ஸோ அதனால வந்து இதை வந்து இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸ். சரிங்களா, ஓகே, இப்போ சிலபஸ் படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து நான் எங்க இருந்து என்னுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன சப்ஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும், என்ன சப்ஜெக்ட் நான் கடைசியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பட் பொதுவாக நான் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து முதல்ல நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து
உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொலிட்டி தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் சிலபஸ் ரீட் பண்ணுறீங்க இல்லையா, சிலபஸ் ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியும், ஓ நமக்கு இதை பற்றி ஐடியா இருக்குது, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வந்து முதல்ல வந்து அந்த உங்களுக்கு பிடித்தமான பாடத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சரியா? சரி, ஓகே, நான் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருந்தால் புக்கோட கண்டென்ட் எடுத்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பேஜ் கண்டென்ட் இருக்கும், அதை பார்க்குறதே கிடையாது. புக் எடுத்த உடனே எல்லாரும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பின்னாடி ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, அந்த அட்டைப்படம் நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறோம். அதை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை பாருங்கள். சரியா? கண்டென்ட் விட்டு கண்டென்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு கம்பேர் வித் சிலபஸ். சிலபஸில் கண்டென்ட்டுக்கும் சிலபஸுக்கும் ஏதாவது வந்து ரிலேஷன் இருக்குதா? அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது இந்த கண்டென்ட்ல அதை பற்றி அது இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுல இருந்து அதிகமான கொஸ்டின் இருக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் 11th நைட்ரஜன் படிக்கணும், நைட்ரஜன் வந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு, அந்த கண்டென்ட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா? பழைய கொஸ்டின் அப்படிங்கக்கூடிய விஷயத்த குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, குறிப்பாக வந்து இந்த மேக் நோட்ஸ், இந்த பழக்கம் வந்து நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. சரியா? இன்னொரு சொல்லிடுறேன், எப்போதுமே ஒரு புத்தகத்தை எடுத்தீங்க அப்படின்னா வந்து அட்டை டு அட்டை கவர் பண்ண நினைக்காதீங்க. ஒரு புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீங்க படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு வந்து வழிகாட்டக்கூடியது அந்த சிலபஸும் கண்டென்ட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து நோட்ஸ் மேக் பண்றது. இது நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. சரியா? சில பேர் வந்து நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து புக்ல இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படி வந்து இன்னொரு நோட்ல வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்தில் உள்ளதை ஒரு வரி விடாம அந்த நோட்ல எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது. நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது அது கிடையவே கிடையாது. நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம படிச்ச விஷயத்த நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்க படிக்கிறீங்க. இப்போ படிக்கும்போது என்னன்னா வந்து நீங்க முகல்ஸ் படிக்கும்போது சுல்தான் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அதில் உள்ள கீவேர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்த மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதை படிச்சா நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் சார்ட் மாதிரி போட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நீங்க சுல்தான் பாத்தீங்கன்னா வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். 5 டைனாசிட்டியும் 1, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படிங்கிற 5 மாதிரி போட்டு இது கீழே அவங்க என்னென்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தர் என்னென்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை விட்டு நீங்க வரி வரியா எழுதும்போது சில இடங்கள்ல வரி வரியா எழுதலாம், சில இடங்கள்ல இந்த மாதிரி சார்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்படிங்கும்போது என்னன்னா நமக்கு வந்து திருப்பி பார்க்கும்போது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். நம்மளுடைய நேரம் வந்து ரொம்ப மிச்சப்படும். இதை நம்ம பண்றதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா புக் எடுக்கிறோம், அண்டர்லைன் பண்றங்க பேர்ல எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்றோம், இல்ல நோட்ஸ் எடுக்குங்கிற பேர்ல அந்த புக்ல உள்ளது அப்படி இங்க காப்பி பண்ணி வச்சிடறோம். அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு செயல்பாடு. இன்னொரு விஷயம், நீங்க இந்த காப்பி பண்ணும்போது வந்து அந்த புக்ல இருக்கிறத நீங்க அப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு மனசுல நிற்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு மனசுல பதியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அதை மட்டும் நீங்க எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? சில பேர் என்னன்னா பண்ணும்போது எனக்கு திரும்ப திரும்ப சில செய்திகள்லாம் மறந்துகிட்டே இருக்கு, நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கன்னா சும்மா ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரஃப் பேப்பர்ல வந்து அந்த விஷயம் உங்களுக்கு இதெல்லாம் மனசுல நிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சும்மா ஒரு 5 டைம் சும்மா இம்போசிஷன் மாதிரி எழுதி பாருங்க பேப்பர்ல. அப்படி எழுதி பார்க்கும்போது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல்ல நிறைய இம்போசிஷன் எழுதியிருப்போம். அப்படி இம்போசிஷன் எழுதும்போது அந்த விஷயம் நம்மள அறியாமலே நம்ம மனசுக்குள்ள ரீட் ஆயிருக்கும். சரியா? இதுதான் வந்து என்னன்னா நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணாதனாலதான் வந்து என்னன்னா நம்மளுடைய இது வந்து 6 மாசத்துல கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம 1.5 வருஷம் 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் படிக்காது, பழைய கொஸ்டின் பேப்பரை பார்க்காது. இந்த 2 விஷயம் இப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்னென்ன தவறுகள்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? இதுல எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா வந்து இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கக்கூடியது வந்து எல்லாருமே எல்லா பேப்பர்லயும் ஆவரேஜா ஒரு 5 to 8 கொஸ்டின். பட் தமிழ்ல வந்து பொதுவா நிறைய ப்ரிப்பேர் பண்ணாலும் 5 to 8 கொஸ்டின் பண்றாங்க. பட் சில பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து அதை ரொம்ப குறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து 5 to 8 கொஸ்டின் பண்றாங்க. பட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறதுனாலையுமே வந்து நமக்கு என்னன்னா ஆவரேஜா
ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டின் தப்பாயிருது. இது எங்க தப்பாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கும்போது என்னன்னா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், என்னென்ன ஏரியாவில் வந்து நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு தெரியும். அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்காதனால நம்ம எந்த ஏரியாவில் வீக்கா இருக்கிறோங்க தெரியாமலே வந்து எக்ஸாம்பிள் எழுதுறோம். அந்த ஏரியாவில இருந்து 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் போயிருது. அடுத்து வந்து மூணாவது வந்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரிவிஷன் சொல்றதே சுத்தமா கிடையாது. நோ ரிவிஷன் சுத்தமா கிடையாது. என்னன்னா இப்போ சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேருக்கு பார்த்துருப்பாங்க, திரும்ப எதுவுமே பார்த்ததே கிடையாது. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஆன்சர் இதுவா அதுவான்னு குழப்பத்திலே போய் தவறாயிரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்ம அதிகம் பண்ணக்கூடிய தவறு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பொதுவாக எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா ஒன்லி ஸ்கூல் புக்கை மட்டுமே படிக்கிறது. சரியா, தயவு செய்து அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஜிகே அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கை தாண்டி சில விஷயங்கள் வந்து இருக்கு. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஜென்ரல் நாலேஜ் புக் அப்படின்னு சொல்றோம். அதை நான் பின்னாடி உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன். அந்த ஜென்ரல் நாலேஜையும் நம்ம ஒழுங்கா படிக்காதனால மட்டும்தான் வந்து இந்த பார்டர்ல போறோம் இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் 4 இருக்கு இல்லையா, அந்த குரூப் 4ல 100 கொஸ்டின் போட்டிருக்காரு தமிழ்ல ஒருத்தர். சரியா, அவர் வந்து பழனி, சாரி அவர் ஊர் வந்து பழனி. அங்க கூட நிறைய பேர் வந்து 99 100 போட்டிருக்காங்க. ஆனா வந்து என்னன்னா வந்து கொஸ்டின் 179 80 78 இந்த ரேஞ்சில் வந்து போஸ்டிங் கிடைக்கல. அதற்கான அவங்கள்ட்ட கேட்கும்போது ஏன் ஜிகேல குறைஞ்சி அப்படின்னா வந்து நாங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படித்தோம், சிலபஸ் வச்சு படிக்கல. அதுக்கப்புறம் தாண்டி பொது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணல, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம். இதனால எங்களுக்கு வந்து மார்க் குறைஞ்சி வேலை கிடைக்கல அப்படிங்கிற. ஸோ இந்தந்த தவறுகள் எல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளால ஈஸியாக சர்வீஸ் வாங்கிட்டு உள்ளே போக முடியும். அதாவது என்ன, நம்ம சர்வீஸ் வாங்க போகிறது உறுதி. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் ஏழியராக வாங்கலாம். சரியா, ஒரு வருஷத்துல சர்வீஸ் வாங்குறத 6 மாசத்துல வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நீங்க முழுக்க 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 தவிர்த்துருங்க அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய ஒரு சஜஷன். சரிங்களா, அடுத்து வந்து அடுத்ததுல வந்து எப்படி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து அதாவது வந்து பொதுவாக வந்து இது குரூப் 4 2 அண்டு இந்த 2 எக்ஸாமினேஷன்ல 100 தமிழ் 100 ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்த விஷயம் தான். சரியா, இதுல வந்து ஆப்டிடியூட் விட்டுட்டேன். நான் ஆப்டிடியூட் வந்து ஆப்டிடியூடை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு 25 மார்க் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ அதுல எந்த கிளாசிஃபிகேஷனுமே இல்லை. ஸோ அதை தவிர்த்துக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா இந்த பொலிட்டி அப்படிங்கிறது ஆவரேஜா 10 கொஸ்டின் வருது. சரியா, நீங்க என்னடா 10 கொஸ்டின் நினைக்காதீங்க, இது வந்து ஆவரேஜ் தான். சரியா, அதாவது வந்து 2012க்கு இந்த பேட்டர்ன் 2012 அந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் மாத்தினாங்க 13ல. அதுக்கப்புறம் நடந்த எல்லா எக்ஸாமினேஷன் கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஆவரேஜ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆவரேஜா பொலிட்டில இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க. ஹிஸ்டரி அண்ட் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு 18ல இருந்து 18 கொஸ்டின் 12ல இருந்து 18 கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா, குறிப்பா இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து கொஸ்டின் வருதுன்னா அது வந்து 1857க்கு பிறகு நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமி அப்படிங்கிறது 5ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் தான் வருது. அதே மாதிரி ஜாகிரபி அப்படிங்கிறது 5ல இருந்து 10 கொஸ்டின் வருது. இந்த ரெண்டுக்குமே ஸ்கூல் புக்குமே போதுமானது, இதை தாண்டி எந்த ஒரு புக்குமே தேவை இருக்காது. அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு சமீப காலத்துல. சரியா, இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. சில நேரத்தில் 22 23 கொஸ்டின் வரைக்கும் வந்துருது. சரியா, அதை வந்து என்ன பண்றாங்கன்னா சில பேர் வந்து ஜிகேவோட சேர்த்து போடுறதா 22 25 வரும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணீங்கன்னா 20க்குள்ள தான் வருது. சரிங்களா, அதுக்கப்புறம் சயின்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி 20ல இருந்து 22 25 வரைக்கும் 22 அதிகபட்சம் வந்திருக்கு. சரி, அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது 5ல இருந்து 10. இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு பாடத்துல இருந்து எவ்வளவு கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கிடும் போது என்ன அப்படின்னா வந்து எந்த பாடத்துக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறது, நமக்கு எந்த பாடம் ரொம்ப எளிமையா இருக்கும் அந்த பாடத்தை நம்ம முதல்ல முடிக்கலாம். இல்ல எந்த பாடம் நான் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றேன் அதை முடிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்க சப்ஜெக்டை வந்து நான் பின்னாடி குயிக்கா பிக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், என்ன பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றது அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள். சரியா, நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து இப்போ நீங்க குரூப் 4 கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து மொத்தம் 200 கொஸ்டின். சரிங்களா, இந்த 200 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து குரூப் 4ல மட்டும்தான் 182 போயிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாமினேஷன்லையும் 150 60 இந்த ரேஞ்ச் தான் போயிருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி டிசைட் ஆகுதுன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டினை பொறுத்து. கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் அதிகமாகுது, ஓரளவு மாடரேட்டா இருந்துச்சு அப்படின்னா 160
அந்த ரேஞ்ச் வருது. ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்றதுக்கான வழி என்ன, சிம்பிளா படிச்சு அதுக்கு இது எப்படி பயன்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், இதை வந்து நீங்க முழுமையா படிச்சுக்கணும். அதாவது வந்து இந்த 100 கொஸ்டின்ஸ்ல ஏன் அப்படின்னா இதை நம்ம முழுமையா படிக்க சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டுக்குமான பாடத்திட்டம் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டட். நீங்க நிறைய புக்கு ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டியதே கிடையாது. சரியா, சிங்கிள் புக். அதாவது என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்குன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்கூல் புக் நம்ம படிக்கக்கூடிய விஷயம் பிளஸ் ஏதாவது ஒரு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கைடு, இந்த ரெண்டையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால 100க்கு 99 கொஸ்டின் 98 கொஸ்டின் போட்டுடலாம். அதுவும் ரொம்ப எளிமையா. சரியா, ஸோ அதுல தமிழ்ல 100 கொஸ்டின் 98 கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் அண்ட் கிரேட். சரியா, அதுக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட். இந்த ஆப்டிடியூட் சொல்லக்கூடிய விஷயத்துல பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி 25க்கு 22 23 அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து தமிழ்லையும் ஜென்ரல் லாங்குவேஜ்லையும் ஆப்டிடியூட்லையும் போட்டோம்னா மொத்தம் 125 கொஸ்டின்ல ஒரு 115 120 கொஸ்டின் சரியாக போட்டோம் அப்படின்னா இதுவே பல்கா பிடிச்சது. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. சரியா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அதுக்கடுத்து படிக்கிறீங்க ஹிஸ்டரி ஆஃப் நேஷனல் மூவ்மெண்ட், இதுல ஒரு 18 கொஸ்டின் வருது பிளஸ் ஆட். இதை மட்டும் படிச்சீங்கன்னா இதுக்குமே வந்து என்னன்னா ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியது. சரியா, அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னன்னா பொலிட்டி 30 கொஸ்டின், இந்த ரெண்டுல ஏதோ 30 கொஸ்டின் வரும்போது என்ன ஆயிருது 120 பிளஸ் 30 148 150 அந்த ரேஞ்ச் வந்துடும். சரியா, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கக்கூடிய போர்ஷன், ஜென்ரல் நாலேஜ் போர்ஷன் நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா 155 கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஈஸியா ஒரு 150 கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா 150 கொஸ்டின் சரியா படணும் அப்படின்னா வந்து பொதுத்தமிழ் அதோட நுண்ணறிவு அதுக்கப்புறம் இந்த 3 சப்ஜெக்டை மட்டும் நம்மளால ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் ரீச் பண்ண முடியுது. சரியா, ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றேன். இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்ல படிக்கும்போது நம்மளால அதிகமான எப்படி ஸ்கோர் பண்ணக்கூடிய டெக்னிக் அப்படிங்கிறது கிடைக்கி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது, எதுக்கு நம்ம விடுறது. சில பேர் சயின்ஸ் விடுறதா நான் சயின்ஸ் விட்டுட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இல்லையா, அதுக்காண்டி தான் இந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பயன்படுது. சரிங்களா, ஸோ அதுக்காண்டி அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஸ்டின் இருக்கு. இதையும் நீங்க படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது 160 கொஸ்டின் 165 கொஸ்டின் தாராளமா போட்டலாம், எந்த விதமான விஷயமும் எந்த விதமான சங்கடமும் இல்லாம. ஸோ இதுக்காண்டி இந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸா வச்சு எதெல்லாம் படிச்சா சீக்கிரம் குயிக்கா படிச்சு அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து சில பேருக்கு பொலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கலாம், சில பேருக்கு ஹிஸ்டரி ரொம்ப ஈஸியா இருக்கலாம், சில பேருக்கு எக்கனாமி ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் ரொம்ப எளிமையா இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு இந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ குரூப் 4ல பார்டர்ல இருந்து ஜாப் கிடைக்கலன்னு சொல்றவங்க பண்ண தவறு என்னன்னு நான் சொல்றேன். அவங்க யாருமே வந்து என்னன்னா சயின்ஸ் வந்து படிச்சதே கிடையாது. சரியா, அவங்க யாருமே வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து படிச்சதே கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து அதுல ஆவரேஜா 10 கொஸ்டின் தவறாயிருக்கு, 10-15 கொஸ்டின் தவறாயிருக்கு. சாரி 10 கொஸ்டின். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கே தெரியும், நம்ம என்ன நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால அட்டன் பண்ணா கூட 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் சரியா வந்துருது. கூடுதலா ஒரு 10 கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சயின்ஸை முழுமையாக படிச்சா மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால தான் கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம டச் பண்ணல. இதுதான் வந்து பார்டர்ல இருந்து கிளியர் பண்ணாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான காரணம் இதுதான். இதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய குரூப் 2A எல்லாருமே டாப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து ரேங்கிங்ல 100 ரேங்க்ல அதாவது 180 போட்டும் கிடைக்காம இருக்கிறாங்க இல்லையா அவங்க. ஸோ அதனால இதை அடிப்படையாக வச்சு நான் சொன்ன விஷயங்கள் அடிப்படையாக வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். அடுத்தடுத்து வந்து என்னென்ன புக்கு ப்ரிப்பேர் பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்றேன். இப்போ என்னன்னா நான் எதை சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டில இருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா, பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது. சரியா, நான் சொன்ன மாதிரி வந்து பொலிட்டில இருந்து 10ல 15 கொஸ்டின்ஸ் வருது. சரியா, இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 6 to 10th உள்ள சிவிக்ஸ் அப்படிங்கக்கூடிய குடிமையியல் பகுதி இருக்கு, அது ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் இருக்கு, அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வந்து தமிழ்ல படிக்கிறவங்க பாக்கியா புக் ஆன் இந்தியன் பொலிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கு. சரிங்களா, இந்த 3ஐயும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா 10ல 15 கொஸ்டினை ஈஸியா ஒரு சிங்கிள் கொஸ்டினை கூட மிஸ் பண்ணாம கிளியர் பண்ணிடலாம். இங்கிலீஷ்ல படிக்கக்கூடியவங்க வந்து பாக்கியா புக்கை விட்டுட்டு நீங்க அரிகண்டோ இல்ல லூசன்ட்டோ இல்ல டாடா மெக்ராஹில் ஜெனரல் ஸ்டடிஸ். சரியா, சொல்லக்கூடிய என்னன்னா அரிகண்ட் ஆர் லூசன்ட். சரியா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு புக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து பொலிட்டி கம்ப்ளீட்டா கவர் ஆயிடணும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை முடிங்க.
6th to 10th வரைக்கும். அதுக்கப்புறம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை முடிங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த புக்குக்கு போங்க. சரியா? நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ கேட்கலாம் உங்களுக்கு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். அசோக் மேத்தா கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் சஜஸ்டட் ஆர் ரெக்கமெண்டட் 2 or 3 tier சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருப்பான். இந்த விஷயம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இருக்காது. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் கவர் ஆகிருக்கலாம், பட் நம்ம பார்க்கறது இல்லை. இந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் ஃபேக்ட்ஸ் அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னா வந்து இந்த அரிகன் லூசன் புக்கில் கவர் ஆகுது. இதை தவிர்த்து பாக்கியா புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த புக்கில் இவங்க ஓரளவு எல்லா விஷயத்தையும் எல்லா புக்கில் இருந்து எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால நான் பாக்கியா புக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதை தாண்டி வேறு எந்த புக்குமே தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க அவங்ககிட்ட லட்சுமிகாந்த் படிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு லட்சுமிகாந்த் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களே முழுமையாக படித்தது கிடையாது. சரியா? ஸோ அதனால் அதெல்லாம் வேணாம். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களால பொலிட்டியில் 10 to 15 கொஸ்டின் ஷுவராக எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிங்க, அதுக்கப்புறம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை முடிங்க. ப்ளஸ் இதோட என்ன அப்படின்னா வந்து ஓல்டு கொஷின் மேம். சரியா? பொலிட்டியோட ஓல்டு கொஷின். சரியா? ஓல்டு கொஷின் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். அந்த ரிமைனிங் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படி விஷயத்தை கவர் ஆகும். முன்னாடி சொல்லிட்டேன், இருந்து பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் இப்போ வந்து பொலிட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வழி. சரியா? அதுக்கப்புறம் வந்து நேஷனல் மூமெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி. சரியா? இந்த நேஷனல் மூமெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து இதை வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நம்ம 3ஆக பிரிச்சிடலாம். சரியா? நான் இதுக்கு சிலபஸில் உள்ளபடி கொடுத்துருக்கேன். பட் கன்வென்ஷன் பொதுவாக சிலபஸ் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வந்து 3 பிரிப்பாங்க. ஆன்ஷியன், மிடிவியல், மாடர்ன். இந்த மாடர்னில் மட்டும்தான் வந்துன்னா அதிலே 2 இருக்கும். என்னன்னா மாடர்ன் இந்தியா ப்ளஸ் அதுக்கு எடுத்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆர் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லக்கூடியது. புரியுதா? இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 12 to 18 கொஸ்டின் நமக்கு வருது. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன்லேருந்து 2 கொஸ்டின் அவ்வளோதான் வருது. ஆன்ஷியன்லேருந்து 2 கொஸ்டின். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிடிவியல், அதுலேருந்து சேம் 2 கொஸ்டின். அதுக்கப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் மிச்சம் ரிமைனிங் அதிகமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது. சரியா? அப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடு சம்மந்தமாக மொத்தம் 18 கொஸ்டின் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு சம்மந்தமாக 2-3 கொஸ்டின் வரும். சரிங்களா? ஹிஸ்ட்ரியிலேருந்து மொத்தம் 18 கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த 18ல் வந்து ஒரு 2 இல்லை 3 வந்து தமிழ்நாடு தொடர்பாக வரக்கூடியது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ வந்து ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எப்படி கேட்குறான்னா பெரும்பாலும் ஆர்ட், கல்ச்சர் ரிலேட்டடாக, அதாவது வந்து நாட்டியம் மங்கை, அவங்களுடைய எழுத்து முறை, என்ன தெய்வங்கள் வழங்கினாங்க, அவங்க வணங்கியிருந்த தெய்வம் என்ன, அவங்க அறிஞ்சிருந்த விலங்கு என்ன, அவங்களுடைய பண்பாடு என்ன அப்படிங்கிறது தான் வந்து ஆன்ஷியன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கேள்விகளாக இருந்தது. அதாவது வந்து பண்டைய கால இந்தியா வரலாறு, அதாவது வந்து கிமுலேருந்து ஹிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து 640 வரைக்கும் ஹர்ஷர் வரைக்கும் இருக்கிற காலம் தான் வந்து பழங்கால இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதில் பெரும்பாலும் இந்த பண்பாடு அப்படிங்கிறது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அது தொடர்பாக தான் கேட்குறாங்க. அதே மாதிரி இடைக்கால இந்தியான்னு சொல்லக்கூடிய மிடியல் இந்தியா இருக்கு இல்லையா, அதுல இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. யார் யார் என்ன பண்ணாங்க, அதாவது கலை இலக்கியம் சார்ந்தா, அவங்களுடைய கட்டடக்கலை சார்பா, அவங்க கட்டின கோயில் சார்பா, அது என்ன பாணியை சேர்ந்தது, யாரு கட்டினா, இப்படிதான் கேட்குறாங்க. தவிர்த்து பெரும்பாலும் அவங்களுக்கு மன்னர்களுடைய குரோனாலஜி ஆர்டர்லாம் கேட்கறதே இல்லை. ஸோ அதனாலலாம் விட்டுருங்க. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக படிச்சுக்கோங்க. இப்படிதான் வந்து ஹிஸ்ட்ரியில் இந்த கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க என்னென்ன வருது, எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றதுலேருந்து வருது. நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து முழுக்க இந்த கேள்வி வருது. ஸோ அதனால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து 6th to 10th வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க, எக்ஸப்ட் 9th. சரியா? 9th மட்டும் வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா 9th வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அந்த 9th பொறுத்த லாஸ்ட் 2-3 சாப்டர் வந்து வேர்ல்டு அசோசியேஷன் சம்மந்தமாக வரும். அதை வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணால் கூட அந்த விஷயம் உங்களுக்கு 12th கவர் ஆகுது, அதனால சொல்லலை. ஸோ 11th and 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th to 10th படித்து முடிச்சதுக்கப்புறமா 11th and 12th ஹிஸ்ட்ரி போங்க. சரியா? இந்த 11th and 12th ஹிஸ்ட்ரி போகும்போது இதை பொறுத்த வரைக்கும் 12th இருந்தும் அதிகமான கேள்விகள் வரும். ஏன் அப்படின்னா வந்து 12th தான் வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேஷனல் மூவ்மெண்ட்டை வந்து கவர் பண்ணுது. சரியா? 11th பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆன்ஷியன்டையும் மிடியலையும் மட்டும்தான் கவர் பண்ணுது. பட் இருந்தாலும் இந்த ரெண்டையும் நீங்கள் கட்டாயமாக முழுமையாக வாசித்துக்கோங்க. சரியா? இப்படி முழுமையாக வாசிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு சில தெரியாத கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கான 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதெல்லாம் படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இதே என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர்லாம் இதெல்லாம் ஆன்சராக வராது அப்படிங்கிற விஷயத்தை யூகிக்க முடியும். அப்படி யூகிக்க முடிஞ்சுன்னா 3 ஆப்ஷன் நம்மளால இதெல்லாம் ஆன்சராக வராது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை யூகிக்க முடிஞ்சது அப்படின்னா மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதுதான் ஆப்ஷனாக வரும் அப்படிங்கக்கூடியது. அதனால வந்து இதை முழுமையாக நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லுவேன்.
அப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும் உங்களுக்கு. அதாவது வந்து 12th பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர் ஆகும். சாரி, இந்த இந்தியாவோட ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் கவர் ஆகும். இந்த மாதிரியான அதாவது சமகால இந்தியான்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் டாக்டர் வெங்கடேஷனுடைய புக்கு, இந்த 4மே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. சரியா? இதுலேருந்து 12லேருந்து 18 கொஸ்டின் வருது. ஸோ ரொம்ப கவனம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஃபுல்லாக இதை விட்டுறீங்க. சரியா? அதனால இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போயிருங்க. பட் அப்படி இருக்கவே இருக்காதீங்க. என்ன சொல்கிறது, முழுமையாக கம்ப்ளீட்டாக இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டினை கூட மிஸ் பண்ணாமல் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு அடுத்து நான் என்ன எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5லேருந்து 10 கொஸ்டின் தான் வருது. அதனால் வந்து என்னன்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். பெரும்பாலும் எக்கனாமி தொடர்பாக வரக்கூடிய கேள்வி வரக்கூடிய பகுதின்னு பார்த்தோன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் பார்த்து அனலைஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு 3 விஷயம் சொல்லுவேன். எதெல்லாம் அப்படின்னா வந்து 5 இயர் பிளானிங் தொடர்பாக, அது என்ன மாடலு, எந்த ஆண்டு, அதை அச்சீவ் பண்ண ரேஷியோ, அந்த மாதிரி வருது. இன்னொன்று வந்து திட்டங்கள், பிளான்ஸ் தொடர்பாக வருது. சரியா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 இயர் பிளான், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் பிளான். சரியா? அடுத்து வந்து பிளானிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் தொடர்பாக என்னென்ன திட்டம்லாம் இருக்கோ அந்த மாதிரி திட்டத்தெல்லாம் அறிமுகப்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் அண்டு மானிட்ரி, அதாவது வந்து பணம் மற்றும் நிதி கொள்கை. நம்ம 12th புக்கு 2 சாப்டர் சொல்லியிருக்கல, அதில் இருந்து வரக்கூடியது. பெரும்பாலும் இங்கே கான்செப்ட் அப்படிங்கிற செக் பண்ணுற இந்த இடத்த செக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேங்கிங் அண்டு ஃபிஸ்கல் அண்ட் மானிட்ரி, பணக்கொள்கை நிதி கொள்கை தொடர்பாக அதில் மட்டும்தான் வந்து நமக்கு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் செக் பண்ணுறாங்க. மிச்சம் எல்லாமே வந்து ஃபேக்சுவல் ஓரியன்ட். சரியா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இந்த 6லேருந்து 2 வரைக்கும் சோசியல் இப்போதைக்கு எக்கனாமின்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 11th எக்கனாமியில் ஃபுல் புக்கை ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் விட்டுருங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் எதை பற்றி இருக்குன்னா அந்த 11th எக்கனாமிக்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் நிறையா கொடுத்துட்டே போவாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. அதை தாண்டி பவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன், இது தொடர்பாக இதில் என்னென்னா எல்லாத்துலேயும் நிறைய ஸ்கீம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்கீம் தொடர்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, அது. அதுக்கப்புறம் 12th எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 சாப்டர். இந்த 2லையும் தான் வந்து என்னன்னா ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி அப்படிங்கக்கூடிய அந்த சாப்டர் கவர் ஆகுது. நீங்கள் நினைக்கலாம் இந்த M1, M2, M3 இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த லாஸ்ட் 2 சாப்டரில் தான் இருக்குது. உங்களுக்கு கேட்குறா இல்லையா, இந்த என்ன சொல்கிறது, மாநிலத்தினுடைய பத்திரப்பதிவில் வந்து வரக்கூடிய வருமானம் யாருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருப்போம். அது எல்லாமே வந்து இந்த 12th எக்கனாமி புக் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் 2 சாப்டரில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து அடிஷ்னலாக இது ஃபுல்லாக கவர் பண்ணாது. அப்படி கவர் பண்ணாமல் ரிமைனிங் இருக்கு இல்லையா, இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கு, கேபிட்டல் ஃபார்மேஷனு, ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இந்த மாதிரி டாபிக் எல்லாம் நீங்கள் அரிகன் அல்ல லூசன்ட் இந்த 2ல் ஏதாவது ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் படிக்கக்கூடியவங்க சுரேஷ் IAS அகாடமியோட புக்கை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஈகிளை வந்து புக்கு போட்டிருக்காங்க. சரியா? ஈகிளை அப்படிங்கிற புக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒன்று, எல்லா புக்கையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும். சரியா? நம்மளால ஒரு புக்கு தாங்க உருப்படியாக படிக்க முடியும். நிறையா பேர் நிறையா புக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் படிக்காதீங்க. படிக்கும்போது நம்மளுடைய சோர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எதில் நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாகிரஃபி. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து 6 to 10th வரைக்கும் ஸ்கூல் புக்கு போதும். சரியா? 5லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அரிகன் ஆர் லூசன் இதை தாண்டி கேள்விகள் வர்றதே இல்லை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வருது, நேஷனல் ஹைவேஸ் எங்கே இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டு, எனர்ஜி, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து இதில் ஃபுல்லாக வருது. டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி. ஸோ இதுக்கு வந்து இது 3மே போதும். இதை தாண்டி வேறு எதுவுமே தேவையில்லை. பார்த்தீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த 7th புக்கில் ஃபிசிக்கல் ஜியாகிரபிலேருந்து இப்போ கொஸ்டின் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி நடந்த ஒரு எக்ஸாமினேஷனில் 5 கொஸ்டினில் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஜியாகிரபி அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் 7th புக்கு கொஞ்சம் இது பண்ணி படிங்க. இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7th ஜியாகிரபி புக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது 11th NCERTயில் உள்ள போர்ஷனை அப்படியே வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதனால் சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன அடுத்து வந்து பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆவரேஜாக 15 கொஸ்டின் வருதுங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசி நேரத்தில் நிறையா சோர்சஸ் கிடைக்கலாம்.
அது இருந்தாலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க போதும். என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம டெய்லி பேப்பர் படித்தா மட்டும்தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும். மொத்தமாக தொகுத்து கொடுக்குறதெல்லாம் கடைசி நேரத்தில் பயன் தரும் இல்லைன்னு சொல்லலாம். முழுமையாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து டெய்லி பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறதான் பக்காவாக இருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அதனோட சேர்த்து அதனுடைய அப்டேட்டை சேர்த்து படிச்சுட்டே வாங்க. சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, கூடங்குளம் தொடர்பான செய்தி வரும்போது கூடங்குளம் எந்த மாவட்டத்தில் இருக்கு, இந்த கூடங்குளம் திட்டம் வந்து எப்போது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எந்த நாட்டோட ஒப்பந்தம், இது மாதிரியான செய்திகளும் சேர்த்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின்ல அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பேப்பரில் படித்தா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நீங்கள் கம்பிலேஷனில் கூடிய விஷயத்துக்கு போனீங்கன்னா அது முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து கரண்ட் அஃபேர்ஸை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் இல்லாமல் பொது அறிவு பகுதியிலையும் அதிகமான விஷயத்த நம்மளால வந்து அதிகமான கேள்விகளுக்கு வந்து வினாளிக்க முடியும். பொதுவாக வந்து பார்க்கும்போது சோர்ஸ் அப்படிங்கிற தினமணியார் ஹிண்டோ, அடுத்து வந்து மனனா ஐயாச்சாமி. ஓகே, நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் நிறையா நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் பயப்படுறீங்க, நிறையா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பேப்பர் நிறைய நேரம் படிக்கணும், 2-3 பேப்பர் படிக்கணும், அந்த இன்டர்நெட் சைட் அந்த வெப்சைட்டில் வரது படிக்கணும், இந்த வெப்சைட்டில் வரது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே போகாதீங்க. சரியா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சார் எப்படி உங்களுக்கே தெரியும் எப்படி கேள்விகள் வருதுன்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் அதிகமாக பேசப்படுகிறதோ அதுல இருந்து கேள்விகள் வருது. சரிங்களா? எங்கேயோ பேப்பர்ல வராத விஷயத்தெல்லாம் யாரும் கொஸ்டின் எடுக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து இப்போ சர்வீஸ் கமிஷன் இருக்குன்னா அது எல்லாருக்கும் சமமாக வந்து ஒரு என்ன சொல்றது ட்ரீட் பண்ணணும். இப்போ நீங்கள் அர்பான் சைடில் இருக்காங்கன்னா அவங்க வந்து நெட் பெனட்ரேஷன் வந்து அவங்க அதிகமாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ரூரல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே, ஊரக பகுதியில் கிராமப்புறங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பெரும்பாலும் அவர்களுக்கு முதன்மையான வந்து ஒரு ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நியூஸ் பேப்பர். ஸோ அதனால எல்லா கேள்விகளும் பெரும்பாலும் என்ன சொல்றது இந்த செய்தித்தாளில் இருந்து மட்டும்தான் எடுக்கப்படுது, செய்தி சேனல்களை அதுல இருந்து மட்டும்தான் எடுக்கப்படுது. அதுக்காக வந்து நீங்க நிறைய அதெல்லாம் ஜிகே டுடே அப்படிங்கிறலாம் நீங்க சும்மா பார்க்கலாம். பட் அதுக்கே வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சரியா? கேள்விகள் வந்து எப்போதுமே பிரபலமான சர்ச்சைக்குள்ளான அதிகமாக விமர்சிக்கப்பட்ட அதிகமாக பிரபலமான கேள்விகள் தான் கேட்கப்படுது. சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, அசிஸ்டன்ட் ஜெனரல் எக்ஸாமினேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின்னா வந்து எப்போது வந்து டிமானிட்டேஷனை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து எந்த விதமான கிடையாது. அதில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுமே அதுலன்னு இல்லை, எல்லா எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட் பார்க்கணும், இந்த வெப்சைட் பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய நேரத்தை வந்து இது பண்ணுறீங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசி போர்ட்டல் வந்து பார்க்கலாம். டிஎன்பிசி போர்ட்டல் இஸ் பெஸ்ட். அவருக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ இங்கிலீஷ்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கம்பைல் பண்ணி மொத்தமாக எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி மட்டும்தான் கொடுக்குறேன். மற்றபடி நான் போடுறது எல்லாமே மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் டெய்லி ஏதாவது ஒரு பேப்பரை பாருங்கள். என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தினமணியை வந்து தமிழில் சஜஸ்ட் பண்ணுவேன், தமிழ் ஹிந்துவை நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ அதுதான். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முக்கியமான சப்ஜெக்ட் சயின்ஸ். இந்த பேரை கேட்டாலும் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகும். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதே இல்லை. இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் பார்டரில் போய்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? குரூப் 4ல் 180 எடுத்து சர்வீஸ் கிடைக்கலாம். அதற்கான பிரதான காரணம் வந்து சயின்ஸ் நீங்கள் தெளிவாக படிக்காதது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை படிச்சிங்கன்னா அவங்களால ஆவரேஜாக மற்றவங்களை காட்டிலும் ஒரு 5 கொஸ்டின் கூடுதலாக அடிக்க முடியும். ஏன்னா சயின்ஸை வந்து எல்லாரும் படிக்கிறது இல்லை. இப்போ சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சயின்ஸு அண்ட் பேசிக் ஜிகே சொல்லக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக படித்ததுனால மட்டும்தான் அவங்க உங்களை விட 10 கொஸ்டின் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் வருது. அது நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதான். இந்த 20 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 to 10th சயின்ஸ் புக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் இல்லாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அரிகண்ட் ஆர் லூசாண்ட். சரியா? இதில் ஐ மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுலேயுமே வந்து இ மிஸ் ஆயிடுச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தப்பா எடுத்துக்கிறாங்க, சாரி. சரிங்களா? இந்த அரிகண்ட் ஆர் லூசண்ட் இதுலலாம் நம்ம தெரியாத விஷயங்கள் கூடுதலாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு வரியில் இருக்கும். அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6 to 10th ஸ்கூல் புக்கே போதும். இருந்தாலும் 11th and 12th பொறுத்த வரைக்கும் சிலபஸை பேஸாக வச்சே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு அந்நிய பாடம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அமிலம், காரம், உப்புக்கள், ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ட் அப்படிங்கிறது எல்லாரும் படித்து புரிஞ்சு கொள்ளக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து
இது இருக்கு இல்லையா, என்னது தனிம வரிசை அட்டவணை, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சிலபஸை கையில் வச்சு நமக்கு எதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குமோ அதுக்கு மட்டுமா அது முக்கியத்துவம் கொடுத்து படித்தா கூட நம்மளால் அதிகமான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வருது. ஸோ அதனால சயின்ஸை வந்து நீங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுங்க. 6 to 10th வந்து கட்டாயம் படிங்க. அதுக்கப்புறம் 11th and 12th பொறுத்த வரைக்கும் சிலபஸை பேஸாக வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ். இதுவுமே வந்து என்னென்னா நம்ம எல்லாருமே முழுமையாக படிக்கிறது இல்லை, ஸ்கூல் புக்கோட நுப்பாட்டிக்கிறோம். இதனாலே நம்ம 5 கொஸ்டின் லேக் ஆகிறோம். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து 5லேருந்து 10 கொஸ்டின் ஆவரேஜாக எல்லாத்தோட கூட எடுக்கலாம் அப்படிங்கிறதான். என்ன அப்படின்னா வந்து சர்வீஸ் போனவங்கெல்லாம் இதையும் சயின்ஸையும் ரொம்ப தெளிவாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். ஜென்ரல் நாலேஜ் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு பொது அறிவுத்துவத்திலையும் கொடுத்துருக்கூடியது என்ன அப்படின்னா வந்து அந்த மிஸ்செலினிஸ் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க, அரிகண்ட் ஆர் லூசன்ட். இதை தாண்டி வந்து நீங்கள் டாடா மெக்ரா-ஹில் ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள பொது அறிவு படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். டாடா மெக்ரா-ஹில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதில் உள்ளது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். லூசன்ட் ஆர் அரிகண்ட் இட்ஸ் எனஃப். பட் நீங்கள் குரூப் 1 குரூப் 2க்கு படிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த டாடா மெக்ரா-ஹில் புக் படிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரியா? அதில் உள்ள பொது அறிவு பகுதிங்கிறது இருக்குது, அதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும், அதோட பழைய கொஷின் பேங்க். அதுக்கப்புறம் இந்த தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, தமிழில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். பெரும்பாலும் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை, இவங்க தமிழில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதனால் சஜஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொடர்பான பொது அறிவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து போட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கக்கூடிய புக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, ஃபேக்சுவல் எரர் இல்லாமல் இருக்குது. இப்போ என்னென்னா வந்து நீங்கள் வந்து வேறு புக்கெல்லாம் நீங்கள் சொல்லலாம், சக்தீஸ்வரா, அதில் வந்து சின்ன சின்ன ஃபேக்சுவல் எரர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரரே இல்லாமல் இருக்கக்கூடியது பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி புக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் கிளியர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வந்து அது ஒரு 6 மாதத்துலேயே நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இன்னொரு டைம் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிளாக நான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. என்ன அப்படின்னா வந்து இதுதான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு 75 கேள்விகள் வந்து இந்த பகுதியிலேருந்து மட்டும்தான் வருது. புரியுதா? இதில் நம்ம லேக்காக இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறத நான் மட்டும் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே. சரியா? ஜென்ரல் சயின்ஸு, எக்கனாமி, இந்த மூணுலேயும் நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகம் கூடுதலாக ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின் சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சரியா? ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எல்லாரும் படிக்கிறீங்க, ஜாகிரபி எவ்வளோ படிச்சிடுறீங்க, ஆப்டிடியூட் வந்து கட்டாயம் படிச்சிடுறீங்க. ஸோ இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் தயார் செய்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து நம்மளால் கிளியர் பண்ணி ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து உங்களுக்கு கேள்வி வரும், சார் நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவலிட்டியை பொறுத்து. சில பேர் வந்து என்னென்னா அரை மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, போதுமானதா, சரி ஒரு 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அவங்களால அந்த விஷயத்தை அவ்வளோ விஷயத்தை சீக்கிரமாக புரிஞ்சு படிக்க முடியும். சில பேர் என்ன 6 மணி நேரம் படிப்பாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து. சரிங்களா? ஸோ அடுத்து நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து சர்வீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு சாரி பார்டரில் போய் கிளியர் பண்ணாதவங்கலாம் தயவு செய்து கடைசி கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் என்னென்ன தவறு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக அனலைஸ் பண்ணி சார்ட் போட்டு அந்த தவறு பண்ண விஷயங்களை வந்து எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்த கவனித்து அதுக்கடுத்து இங்கே தயார் செய்து ஆரம்பிச்சிங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து எளிமையாக வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் என்னென்னு தவறு பண்ணிட்டு நானே சொல்கிறேன். இப்போ நீங்கள் சயின்ஸ்லாம் படிக்கிறதே கிடையாது. இப்போ எக்ஸாம் இப்போ முடிச்சிட்டிங்க, அடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் படித்ததே திரும்ப படிச்சுட்றீங்க, பொலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூடு. இதனால் என்னென்னா நீங்கள் படிக்காத சப்ஜெக்ட்டு, வீக் சப்ஜெக்டை அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது வந்து புதுசாக ஆரம்பிங்க. சரியா? ஏன்னா நம்ம ஏற்கனவே படித்ததை வந்து சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணிடலாம். பட் புதுசாக கஷ்டமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை முதல்ல படிச்சிட்டோம்னா ஏற்கனவே படித்த சப்ஜெக்டை ஈஸியாக ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹோல் சிலபஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். சரியா? என்னென்ன வந்து நம்ம இது பண்ணுறோம், தவறு பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய விஷயம், என்னென்ன ஏரியாவில் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதனால் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து
லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை தாண்டி வேற எதுவுமே வேண்டாம். சரியா, 6ல இருந்து 12 வரைக்கும் தமிழ் புக்கு, தமிழ் இலக்கிய வரலாறை பொறுத்த வரைக்கும் தேவிரா இல்ல பாலசுப்ரமணியன் பிளஸ் பழைய வினாத்தாள், இந்த 3ஐயும் நீங்க ரொம்ப தெளிவா இருந்து படிச்சீங்க அப்படின்னா தமிழ்ல 100க்கு 100 அப்படிங்கிற சாத்தியம் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா, இந்த தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. பாடத்திட்ட சிலபஸை கையில வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறை மட்டும் கவர் பண்ணுங்க. சரியா, அதுக்கப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர், இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாங்க ஜெனரல் தமிழ்ல திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். இந்த 2017 2-3 எக்ஸாம் நடந்துச்சு. இந்த 3 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஜெனரல் தமிழ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல 50% கேள்விகள் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த நான் 10th வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் நீங்க 12th வரைக்கும் நீங்க படிச்சுக்கிறது அப்படிங்கிறது பெட்டர். அதாவது 6 to 12th வரைக்கும் படிச்சுக்கோங்க. சரியா, 10th வேண்டாம், 12th வரைக்கும் நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்க கான்செப்ட்ல ரொம்ப கிளியரா இருந்தா மட்டும்தான் நம்மளால அதிகமான இது ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. ஸ்கூல் புக்கை மட்டுமே படிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஏதாவது ஒரு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சக்தியோ சுறாவோ அப்படிங்கக்கூடிய புக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கான பழைய கொஸ்டின் பேப்பர், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா கிளியர் பண்ணிட்டு சர்வீஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, இதுல சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் உங்க மேல நீங்க கான்ஃபிடன்ஸ் வைங்க. கான்ஃபிடன்ஸ் வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த புரளிகள் நொறுங்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சோசியல் ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விடுபட்டு தெளிவா நம்ம இலக்கை நோக்கி மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்பா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோட வெப்சைட்லயோ எனக்கு இமெயிலையோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோலயே கீழே யூடியூப்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சந்தேகத்தை நான் முயற்சி பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். சரிங்களா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய உங்களுடைய ஒரு சஜஷனை நீங்க கொடுங்க, நல்லா இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட வெப்சைட் பாத்தீங்கன்னா நான் மாசம் மந்த்லி கம்பைலேஷன் போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆர்டிகல் போடுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 15 நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஷெடியூல்லாம் போட்டு வெப்சைட்ல அப்லோட் பண்றேன். அதை பொறுத்த வரைக்கும் நீங்க டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் டிஎன்பிசி அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். இதுல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுவோம், என்னென்ன புக் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். சரிங்களா, இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அதாவது வேறு விதமான ஏதாவது ஆலோசனை கூட இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.